நட்புகளே வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு ஸ்ரீ அருள்மிகு தேவி கருமாரியம்மன் ஆலயம். இந்த தலத்தோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி அம்சமான கருமாரியம்மன் நாரோடி பெண்ணாக உருவெடுத்து சூரிய பகவான் கிட்ட தன்னோட எதிர்காலத்தை பற்றி சொல்ல வந்தது கருமாரியம்மன்னு தெரியாமல் சூரிய பகவான் உதாசீனப்படுத்துகிறார். கோபமடைந்த அம்மன் அங்கிருந்து கிளம்புறாங்க. அம்மன் கிளம்பினதும் சூரிய பகவான் தன்னுடைய சக்தி இழந்து பூமி இருள் சூழுது. தன் தப்ப உணர்ந்த சூரிய பகவான் கருமாரியம்மன் கிட்ட மன்னித்தரலை வேண்டி கேட்க அம்மாவும் மன்னித்து வருடத்திற்கு இருமுறை புரட்டாசி மாதமோ பங்குனி மாதமோ தன் பாதத்தில் சூரிய வெளிச்சம் படணுன்னோ வார முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தனக்கானதாகவும் ஒதுக்க சூரிய பகவான் கிட்ட அருள் புரிகிறாங்க. நிபந்தனை விதித்து சூரிய பகவான் கிட்ட நிபந்தனை விதித்து பூலோகம் வர்ற அம்மன் வேப்ப மரங்கள் நிறைந்த வேலங்காட்டில் புற்றுக்கு அடியில் வந்து சுயம்புவாக தங்குறாங்க. வேலங்காடு தான் இப்போ திருவேற்காடு. புற்றுக்கு அடியில் இருந்த அம்மன் தன்னோட பக்தனோட கனவுல தோன்றி தான் புற்றுக்கு அடியில் இருப்பதாகவும் புற்று பக்கத்தில் தனக்கு இருப்பிடம் கட்ட வேண்டியும் கேட்க உருவானது தான் இந்த திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருத்தலம். தன் தங்கையை பார்க்க வர திருமால் நவரங்கள் அருகில் தங்கி தன்னை நாடி வர்ற பக்தர்களுக்கு அருள் தரணும்னு அம்மன் கேட்க திருமாலும் சம்மதித்து அம்மனுக்கு வாக்குறுதி கொடுத்து தங்கிடுறார் ஸ்ரீனிவாச பெருமாளா. தலத்தோட பெருமைன்னு பார்த்தீங்கன்னா, பெரியம்மை நோய் நீங்கவும் பில்லி சூனிய நிவர்த்திக்காகவும் திருமணம் வேண்டியும் நாள்பட்ட நோய்கள் தீரவும் குழந்தை மரம் வேண்டியும் தொழில் வளம் முன்னேறவும் பக்தர்கள் நாடி வர்றாங்க. இத்திருக்கோயில் ஆடி மாதமும் வார முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு உகந்த நாள் என்பதால் கூட்டம் அலைமோதுங்க. இதுதாங்க இந்த திருக்கோயில் வரலாறு. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. சக்தி வாய்ந்த கோயில். எனக்கு பிடிச்ச அம்மன். இந்த வரலாறு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.